இவ்வளவு பெரிய இயக்கத்தை ஏதோ ஓடுகாலிகள் உங்களை போன்ற சந்தர்ப்பவாதிகள் ஆதவ அர்ஜுனாவை போலதான் இவர்களும். ஆதவ அர்ஜுனாவுக்கும் இந்த விஜயபாஸ்கருக்கும் வித்தியாசம் இல்லை. எத்தனை கட்சிக்கு ஓடிட்டாரு. இப்ப ஆட்சியில் இருந்தே விஜயபாஸ்கர் அங்க ஓடிட்டாரு. நாளைக்கு இந்த விஜய ஆட்சியில் இருந்தா விஜய காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது ஓடுவாங்க. அது மாதிரி கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒருவராக இருக்கின்ற ஆதவ அர்ஜுனாவுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இது போன்ற கருத்தை சொல்வீர் என்று சொன்னால் சட்டத்தின் மூலம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கரூர் சம்பவம் தொடர்பாகவும் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு சிபிஐ வசூல் இருக்கும்போது இது ஒரு கணக்கு வழக்கு தீர்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. திமுக ஆட்சியில் இருக்கும்போது காவல்துறையை வச்சு 41 பேரை கொன்று குவித்ததுன்ற ஒரு கருத்தாகவும் சொல்லியிருக்கிறார். ஆமா, அவர் இன்று ஆட்சியில் அமர்ந்து கொண்டு காவல்துறையை மிரட்டி கொண்டிருக்கிறார். ஒரு கணக்கு இருக்கிறது, நான் கணக்கை தீர்க்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு, நாங்கள் கரூருக்கு சென்ற பொழுது காவல்துறையினுடைய உதவியோடு இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. வேறு 16 இடங்களில் நாங்கள் கூட்டத்தை போட முயற்சி செய்தோம். காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்பதற்காகத்தான் நாங்கள் போட்ட கூட்டத்தை கூட நாங்கள் கேன்சல் செய்தோம். அதனால் எங்களுக்கு கணக்கு இருக்கிறது என்று இன்று ஆட்சியில் இருந்து கொண்டு காவல்துறையை அவர் மிரட்டி கொண்டிருக்கிறார். அவருக்கு இன்னொன்றும் சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு சென்று உச்சநீதிமன்றத்தினுடைய நேரடி பார்வையில் சிபிஐ இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி சிபிஐ இடத்தில் இருக்கின்ற இந்த வழக்கை இப்படி விமர்சனம் செய்வதற்கு இவருக்கு என்ன விதமான உரிமை இருக்கிறது என்பதை நான் கேள்வியாக கேட்கிறேன்.